ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த காலகட்டத்தில், இந்த கரண்ட் வேர்ல்டில் இருக்கிறதுலே ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப். எங்கே பார்த்தாலும் அவன் என்ன ஏமாற்றிட்டா, பிரேக்கப் பண்ணிட்டான், என் ஹஸ்பண்ட் என்ன ஏமாற்றிட்டாரு. நம்ம கேட்குற பாதி முக்க விஷயம் இதாக தான் இருக்குது. அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ஹீல் பண்ண முடியாமல் அவங்களோட இந்த கஷ்டங்களை ஃபேஸ்புக்கில் சொல்லி ஆற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இதுக்கு ஒரு அனலோகி சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு உங்களை கடிச்சிருச்சு, ஓகேயா? பாம்போட குணம் கடிக்கிறது. அது உங்களை கடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணும்? முதல்ல அது போய் ஓகே அந்த பாம்பு கடிச்சிருச்சுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி டாக்டர்கிட்ட போய் அந்த விஷம் முறியறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பாம்பு எப்படி என்னை கடிக்கலாம், அந்த பாம்பு என்னை ஏன் கடிச்சிது, நான் முதல்ல போய் அந்த பாம்பை தேடி பிடிச்சி இதுக்கு ஒரு பதில் தெரியாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறதுனால தான் பாதி ப்ராப்ளம். அந்த பாம்பு உங்களுக்கு ரீசன் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அதோட குணம் அதை தெரிஞ்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ போகிறவங்க போகிறாங்க, உங்களுக்கு நீங்கள் முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், எவ்ரி திங் பிகின்ஸ் வித் யூ, எவ்ரி திங் எண்ட்ஸ் வித் யூ. அப்படி இருக்கணும் நம்மளோட தாட் ப்ராசஸ். உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. விட்டுட்டு போகிறவங்களுக்கு உங்களோட அருமை தெரியறதில்ல. ஒரு ப்ரெஷஸான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது, அதை ரியலைஸ் பண்ணாமல் நான் போகிறேன்னா போட்டோம், உங்களுக்கு லாஸ் மாதிரி அவங்களுக்கும் லாஸ். மேபி அதை அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணாமல் போகிறாங்களா இருக்கும், பட் கண்டிப்பாக ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை நினச்சி வருத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்துக்காதீங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.